நிலாவை நீங்கள் ஒயிட்டை தானே பார்த்துருக்கீங்க, ரெட்டை பார்த்துருக்கீங்களா? வர செப்டம்பர் 7ஆம் தேதி நைட்டு 11 மணிக்கு நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா அன்னைக்கு தான் முழு சந்திர கிரகணம், அதாவது டோட்டல் லூனார் எக்லிப்ஸ். சந்திர கிரகணம் அப்போது சூரியன், பூமி, நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, நிலவுக்கு சூரியன்லேருந்து வரக்கூடிய லைட் ரேஸை கம்ப்ளீட்டாக பூமி கட் பண்ணிடும். ஸோ நிலா வந்து பிளாக்காக தானே தெரியணும், ஆனால் ரெட்டாக தெரியும். ஏன் தெரியுமா? நம்ம எர்த்தை வந்து வெறும் ஸ்பியரை மட்டும் பார்க்காம அதை சுற்றி உள்ள அட்மாஸ்பியரோட சேர்த்து பார்க்கணும். அட்மாஸ்பியர்ன்றது வேற ஒன்றும் இல்லை, ஏர் மாலிகுல் தான். சன்ல இருந்து ஒயிட் லைட் வரும்ல, இந்த ஒயிட் லைட் இந்த அட்மாஸ்பியர் மேலே படுறப்போ ஸ்கேட்டர் ஆகும். ஒயிட் லைட்டில் விப்ஜிஆர்னு சொல்லிட்டு 7 கலர்ஸ் இருக்கும். இதில் ப்ளூ, வயலட் மாதிரியான லைட் ரேஸ் எல்லாம் ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்கும். இது வந்து ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகிடும். ஆனால் ரெட்டில் லாங்கர் வேவ் லென்த்தாக இருக்கும். இது ஈஸியாக ஸ்கேட்டர் ஆகாமல் அட்மாஸ்பியரை தாண்டி வெளியே போயிடும். ஆனால் அப்படியே வெளியே போனாலும் மூன் மேலே போய் படாதில்ல, இங்கே தான் ரிஃப்ராக்ஷன் வந்து ஆக்ட் ஆகுது. எர்த்தோட அட்மாஸ்பியரை ஒரு லென்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. லென்ஸுக்கு மேலே லைட் ரேஸ் பட்டால் என்ன ஆகும்? அது பெண்ட் ஆகும்ல. அதே மாதிரி இந்த அட்மாஸ்பியருக்கு மேலே லைட் ரேஸ் படுறப்ப என்ன ஆகும்னா, அது பெண்ட் ஆகி வெளியே வரும். வெளியே வந்த ரெட் லைட் பார்த்தீங்கன்னா பெண்ட் ஆகி வரதுனால இது ஸ்ட்ரெயிட்டாக மூனுக்கு மேலே போய் படும். இதனால தான் மூன் நமக்கு பார்க்குறதுக்கு ரெட் கலரில் தெரியுது. இந்த ஈவெண்ட் வர செப்டம்பர் 7ஆம் தேதி நைட்டு 9:58 இருந்து 12:22 வரைக்கும் நடக்கும். எக்ஸாக்டாக நைட்டு 11 மணி அப்போது உங்களால் ஃபுல் ரெட் மூனை பார்க்க முடியும். இந்த ஈவெண்ட்டை நம்ம வெறும் கண்ணாலே பார்க்கலாம். டெலஸ்கோப் இல்லைனா பைனாக்குலர் இருந்ததுன்னா இன்னும் கிளியராகவே பார்க்க முடியும்.